சிம்மராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மாத ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கிரகநிலைகள் இப்போது அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு. நீங்கள் சிம்மராசி, ஆனால் உங்கள் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி புள்ள யாராவது ஒருத்தர் மீனராசியாக இருந்ததுன்னு வைங்க, இந்த சிம்மராசியும் மீனராசியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற வீடில் சரியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது தான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மாத ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் அதுக்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வந்து நீச்சமானாலும் கூட அங்கே குருமங்கல யோகம் என்கின்ற குருவும் செவ்வாயும் சேருகின்ற நீச்சபங்க ராஜயோகமும் குருமங்கல யோகமும் ஏற்படுகிறது. பணவரவுகளில் இது வரைக்குமே ஒன்றுமே இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு பூர நட்சத்திரக்காரங்க பெரிய சிக்கலில் கிடக்குறீங்கல்ல. 2ஆம் இடத்துல 7ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பருக்கு 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சமாக போகிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக போகிறார். இந்த கிரகநிலைகள் இப்போது அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு. குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகின்றன. சுக்கிரன் நீச்சத்திலிருந்து இப்போது வெளியே வந்து விட்டார். இளைஞர்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட அவமானம், பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்ட அவமானம், வீட்டிற்குள்ளேயே கணவன் மனைவி ஓரளவுக்கு பேச முடியாமல் இருந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வெளியே போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மக நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் அந்தளவுக்கு வந்துட்டேன்னு கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த மே மாதத்திலிருந்து நல்லா இல்லை. கடந்த மே மாதம் உங்களுக்கு அட்டமத்து சனியுடைய ஆதிக்கம் அப்படியே கடன்னு ஆரம்பித்தது. இந்த அட்டமத்து சனியுடைய ஆதிக்கம் அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்புகள் இனிமேல் வரப்போகிறது. அட்டமத்து சனி உங்களுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி முடிகிறது. அப்போ ஏப்ரல் மாதத்திலிருந்து அதனுடைய தாக்கங்கள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் சார்ந்த மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு வீட்டில் ஒரு மங்கள விஷயம், பெண்ணுடைய பூப்புனித நீராட்டு விழா, பெண்ணுடைய வளகாப்பு விழா, பெண்ணுடைய திருமணம் சார்ந்த விழா, இந்த மாதிரியான ஒரு மங்கள நிகழ்வுகளுக்கு இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுடைய வீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகுது. உண்மையிலே நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சிம்மராசி, ஆனால் உங்கள் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி புள்ள யாராவது ஒருத்தர் மீனராசியாக இருந்ததுன்னு வைங்க, இந்த சிம்மராசியும் மீனராசியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற வீடில் சரியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது தான் உண்மை. தாய்க்கு மனம் சரியாக இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாத நிலைமை, குடும்பத்திலேயே ஏதாவது ஒன்று இல்லை இழந்தாற் போல ஏதாவது ஒரு மாதிரியான பறிகொடுத்த சூழ்நிலைகள் இப்போது எந்த வீட்டில் சிம்மராசியும் மீனராசியும் ஒன்றாக இருக்கிறதோ அந்த வீடு நல்லா இல்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அப்படியே பாதிப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது படிப்படியாக வரப்போகின்றன. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய முதல் ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொலைதூர பயணங்கள் இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய உள்நாட்டில் தெற்கு நோக்கிய பயணம், வெளிநாட்டில் மேற்கு நோக்கிய பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிற ஊரில் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, விசா கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா, வேலை போச்சு அது போச்சு இது போச்சு, உங்கள் மனதிற்கேற்றாற் போல போன வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் அல்லது நிம்மதியற்ற சூழல்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அட்டமத்து சனியின் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே போகக்கூடிய முதல் மாதமாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் மாதம். சிம்மத்தினர் எல்லோருக்கும் இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது அடுத்த வாரமாவது நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம், அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து கஷ்டத்தை அடைந்து ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல் எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை, குரு அதிசாரத்தில் போவார், அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு அதிசாரத்தில் போவார். ராகுக்கு எது பயிற்சியும் இல்லை.
வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட், நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.